இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா, இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை, இயேசுவின் இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். எனவே இந்த வெள்ளிக்கிழமை வேளையில் அநேக மக்கள் பக்தியிலும் ஒருத்தலிலும் ஜெபத்திலுமே ஈடுபாட்டோடு தங்களுடைய வாழ்க்கையை செலுத்துவதை பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நாமும் இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பக்தி முயற்சி கடைபிடிப்போம். கடவுளுடைய இதயம் நமக்காகவே துடிக்கிறது, அவருடைய இரக்கம் நமக்காகவே இருக்கிறது. அவர் கருணையின் கடவுள், நம் இதயங்களை எல்லாம் அறிந்த கடவுளாக இருக்கிறார். எனவே இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே நல்ல மக்களாக நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஆலயத்திற்கு சென்று நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அந்த நற்கருணை ஆண்டு உயிருள்ள தேவனை அனுபவிக்க முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்கள், இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 12 16 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்றால், இயேசு ஒரு ஊருக்கு செல்லுகிறார். அந்த ஊரிலே ஒரு தொழுநோயாளரை சந்திக்கிறார். அந்த தொழுநோயாளர் இயேசுவின் இடத்தில் வந்தவுடன் காலிலே விழுந்து, இயேசுவே, நீர் விரும்பினால் இந்த வியாதியை குணமாக்க உம்மால் முடியும் என்று கேட்கிறார். அப்ப இயேசு அவனுடைய நம்பிக்கையை பார்த்து, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னவுடன் அவனுடைய தொழு வியாதி முற்றிலுமாக குணம் பெற்றது. இது சமுதாயத்துக்கு தெரிய வேண்டும், நீ சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நீ போய் குருவிடம் காண்பித்து காணிக்கையை செலுத்தி உனது உடலை கழுவி விடு, அப்பொழுது இந்த உலகம் உன்னை நம்பும் என்று சொல்லி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? இந்த முழுமையான நற்செய்தி படித்ததனுடைய மைய கருத்தாக வருவது, தொடாத ஒரு தொழுநோயாளரை தொடும் இயேசுவின் கருணை. சமுதாயத்திலே தொழுநோயாளர்கள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு தொற்று வியாதி, கொரோனா டைம் நமக்கு தெரியும்ல, ஒரு பெரிய அனுபவம். அந்த கொரோனா பக்கத்தில் தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வந்துடாத, தனியாக போ, குவாரண்டைன் பண்ணு, தனியாக போய் அடைச்சி வச்சிடுங்க. ஏன்னா அந்த வியாதி எனக்கும் வந்துச்சுன்னா நானும் மறிச்சிடுவேன். அந்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்துச்சு இல்லையா? அப்போ எந்த உறவாக இருந்தாலும் யாருமே அந்த வியாதி வந்துருச்சுன்னா நீங்கள் தள்ளி போயிடுங்க அப்படின்னு. அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த தொழு வியாதி இப்போ கூட ஒரு சிலருக்கெல்லாம் வருது. அந்த தொழு நோய் என்பது நிறைய பேருக்கு இருந்தது. ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன செஞ்சாங்க, தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஊரை வெட்டியே காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள அவங்க போயிடணும். ஒரு வேளை அவங்களுக்கு சாப்பாடுலாம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வெளியில இருந்து மணி அடிச்சுட்டே வரணும். ஏன்னா மணி அடித்தா என்ன பண்ணுவாங்க, மற்ற மக்கள் ஐயோ தொழுநோயாளி வர்றாங்க அப்படின்னு அந்த பக்கமே வராமல் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ இது ஒரு வியாதி கடுமையாக ஒவ்வொரு நாளும் அந்த தொழுநோய் அப்படிங்கிறது உடல் உறுப்புகள் அப்படியே உள்ளுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே வரும். இப்போ விரல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி முழுசாக இருக்கிற விரல் நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும், அது குறைஞ்சிரும், அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும், அப்படியே கையெல்லாம் போயிடும். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த எலும்பை சதையெல்லாம் அரிச்சிக்கிட்டே போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சாகடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வியாதியில் உள்ளவங்க ரொம்ப அந்த வியாதியை விட மன உளைச்சலுக்குள் ஆளாயிருந்தாங்க. ஏன் தெரியுங்களா? ஒரு குடும்பத்தில் இருந்த மனைவி என்னை ஏற்றுக்கலை, பிள்ளைகள் ஏற்றுக்கலை, மற்ற மக்கள் ஏற்றுக்கலை, என்னை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. இந்த உணர்வு இருக்கு இல்லையா? கூட இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு இந்த வியாதி வந்தவொடனே என்னை விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு உளைச்சல் இது அதிகமாகவே இருந்தது. அந்த வியாதி ஒரு பக்கம் இருந்தால் கூட என்னை மக்களே வெறுத்து தனிமையாக ஒதுக்கிட்டாங்களே, நான் இன்னி எப்போ அங்கே கூட போய் சேர்ந்து இருக்க போகிறேன், இப்படியே தான் தனிமையில சாக போகிறேன்னு சொல்லி ஒரு மன உளைச்சல் அதிகமாகவே அவர்களுக்கு இருந்ததை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவரே, நீ விரும்பினா என்னை குணமாக்க முடியும், என்னை இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தொழுநோயாளி பக்கத்தில் வரக்கூடாது, அவர் தொட்டு குணமாக்கணும்னா எப்படி இருக்கும்? இயேசு போறாரு, இந்த ஒரு பெரிய தடையை உடைக்கிறார், சமுதாயத்தில் இருக்கிற தடையை உடைக்கிறார்.
அப்போ அந்த தொழுநோய் இயேசுக்கு கூட வந்துடலாம் இல்லையா பக்கத்தில் போனால். ஆனால் அதெல்லாம் உடைத்துட்டு, இல்லை நான் கடவுள், அவனுடைய நம்பிக்கையை பார்க்கிறேன், அவன் கிட்ட போகிறாரு, அவன் கிட்ட நின்று தொட்டு குணமாக்குகிறார். பாருங்க பிரியமானவர்கள், இதுதான் கடவுளுடைய கருணை. நம்ம இந்த கொரோனா டைமில் வேண்டிக்கிட்டே இருந்தோம், கிட்ட போகலை, மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு உடம்பு பூரா அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு தான் போயிருந்தோம். ஆனாலும் பயம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இயேசு அதை எல்லாம் உடைத்து அந்த தொழுநோயாளனை குணமாக்குகிறார். இதுதான் இயேசுவினுடைய கருணை. ஆம் பிரியமானவர்களே, தொழுநோயாளருடைய தீட்டை தொடுகிற இயேசுவாக நம் இயேசு இருக்கிறார் என்று இந்த நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. அன்புக்குரியவர்களே, அதோடு இரண்டாவதாக இந்த நற்செய்தியிலே இயேசுனுடைய கருணையை பார்க்க முடிகிறது. இயேசு எந்த அளவுக்கு ஒரு கருணை, அந்த நம்பிக்கையோடு காலில் விழுந்த அந்த தொழுநோயாளரை பார்க்குறாரு. ஐயோ பாவம், இவனுடைய மனசுக்குள்ள இவ்வளோ வேதனைகள் இருக்கிறதா, இவ்வளோ ஆதகம் இருக்கிறதா, இவ்வளோ வழிகள் இருக்கிறதா, இது எல்லாம் நீ நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நம்பிக்கையை பார்த்து கருணை குணத்தை காட்டுறார். இதுதாங்க கடவுளுடைய குணம். கடவுளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நல்ல பண்பு அப்படின்னா இந்த கருணை, இரக்கச் செயல். அந்த இரக்கச் செயல் இந்த நற்செய்தியில் அதிகமாக வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி தேவையில் உள்ளவர்களை, தன்னுடைய வியாதி, தன்னுடைய துன்பம், கஷ்டம், வலிமை, இது எல்லாமே ஒரு மனுஷன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் மீது நம்ம கருணை காட்ட வேண்டும், அவர்களுக்கு இறங்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது சிறப்பாக இந்த நற்செய்தியிலே இயேசுவினுடைய உன்னதமான வல்லமை அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த நம்பிக்கை செயல். ஒரு மனுஷன் மீண்டும் சமுதாயத்துக்குள் வர வைப்பது இயேசுவின் பணியாக இருக்கிறது. ஒதுக்கப்பட்டவர்களை, ஓரம் தள்ளப்பட்டவர்களை, அநியாயமாக ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு மக்களை வாழ செய்த ஒரு சமுதாயத்துல மீண்டுமாக அவனை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு செயலும் இயேசு செய்கிறார்கள். ஏன்னா தொழுநோயாளி உள்ள சமுதாயத்துக்குள் வரக்கூடாது, வெளியே இருக்கணும், மணி அடிச்சுட்டே வரணும். சாப்பாடு செஞ்சால் இவங்களும் மணி அடிச்சுட்டு போயிட்டு சாப்பாடை வச்சுட்டு மணி அடிச்சுட்டு வேகமாக ஓடி வந்துடுவாங்க. இந்த சூழ்நிலையில இந்த மனிதனை சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டணும், மக்களோடு இணைந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு, சமுதாய அடிப்படையிலே நீ போய் குருவிடம் காண்பித்து செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தி உனது உடலை கழுவி கொண்டு வா, அப்பொழுது நீ நலம் பெற்று விட்டாய் என்று இந்த சமுதாயத்திற்கு தெரியும், உனது குடும்பத்திற்கு தெரியும். இது ப்ராசஸ் படி ஒரு குருவானவரே குணப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவரும் சென்று அந்த மாதிரி செஞ்சு இயேசுவை பற்றி செய்தியை நிறைய இடங்களுக்கு அறிவிக்கிறார். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, இது யார்ட்டுமே சொல்லிடாத, நான் குணப்படுத்துன்னு சொல்லாத, நான் குருவான குணப்படுத்தினான்னு சொல்லு அப்படிங்கன்னு. ஆனால் இயேசுவை பற்றி தான் அவர் அறிவிக்க இருக்கிறாரு, சொல்றாரு, மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அப்ப அவனுக்குள்ள இருந்துச்சு அந்த மன உளைச்சல், உளவியல் ரீதியா ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, சமுதாயம் என்னை ஏத்துக்கலையேங்கிற அந்த வலியை விட, அந்த வியாதியை விட அது ஒரு பெரிய வியாதியாக வலியாக இருந்தது. அதை உடைத்து மீண்டுமாக சமுதாயத்துக்குள் அவனை செல்ல வைக்கிறார். அந்த தடைகளை உடைத்து அவனை மீண்டுமாக சமுதாயத்துக்குள் கொண்டு வருகிறார். இது ஒரு பெரிய செயல். இதுதான் இயேசுவால் சமுதாயத்துக்கு செய்யப்பட்ட ஒரு அன்பு செயலாகவே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இது இந்த நற்செய்தியை வாசிக்கிற பொழுது இந்த காலகட்டத்தில் நமக்கு தொழுநோய் இல்லை, மற்ற வியாதியில் இருக்கிறார்கள், அவர்கள் அருகில் சென்று நின்று அவர்களை தொட்டு குணமாக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்னிடத்தில் இருக்கிறதா, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய கருணை செயல் என்னிடத்தில் இருக்கிறதா என்று யோசித்தவர்களாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி, இந்த நாளை எங்களுக்கு கொடையாக கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வேளையிலும் உமது இரக்கம் எங்களுக்கு இருக்கிறது, திரு இருதயம் எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆம் இயேசுவே, உம்முடைய இதயத்தால் எங்களை தாங்கிக் கொள்ளும், உமது இரக்க செயலால் எங்களை மீட்டெழும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சிகளையும் ஆசீர்வதியும், எங்கள் எண்ணங்களை, ஏக்கங்களை, செயல்பாடுகளை ஆசீர்வதியும். குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களை கொடும். கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், துன்பங்கள் நீங்கட்டும், வேலையின்மை நீங்கட்டும், குழந்தை பாக்கியமின்மை நீங்கட்டும். நல்ல உடலுள்ள ஆரோக்கியம், மன அமைதி, சமாதானம், ஒற்றுமையை கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.